வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருநாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம் காணொலி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. இந்த குரு பயிற்சி 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? பொதுவா குரு பயிற்சி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டிய விஷயம். எப்பவுமே பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு புலம்பல் இருக்கு, எந்த பயிற்சி வந்தாலும் எனக்கு மாற மாட்டேங்குது அப்படின்னு. அந்த மாதிரி குரு பயிற்சி வந்தா மாறுமா அப்படிங்கிற சில விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்றேன். வீடியோ முழுக்க பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. குரு பயிற்சின்னு சொல்லும் போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. இந்த குரு பயிற்சி உச்ச குருவாக 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலத்தை கொடுப்பாரா, இல்லை சங்கடத்தை கொடுப்பாரா, எங்கெல்லாம் கவனமா இருக்கணும், எங்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் இந்த குரு பயிற்சி வச்சு முடிவு பண்ணலாம். சனி பயிற்சின்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம். என்னன்னா இந்த சனி என்ன பண்ணுவாரு, நம்ம கஷ்டத்தை கொடுத்துவாரா, நம்ம மேல வரும் முடியுமா? இந்த சனி பயிற்சி வந்தனாலே பயம் எல்லாத்துக்குமே பொதுமக்களுக்கு இருக்கும். ஆனா குரு பயிற்சி வந்தா எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு, குரு வந்து காப்பாத்திடுவாரு, அதான் உண்மை. ஆனாலும் குரு பயிற்சி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுமா, சனி பயிற்சி எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணுமானா கிடையாது. குரு பயிற்சினா ஒரு சில பேருக்கு நன்மைகள் செய்யும், ஒரு சில பேருக்கு சில பாதகங்களை செய்யும். சனி பயிற்சி இருந்தாலும் அப்படிதான், சில பேருக்கு ராஜயோகத்தை கொடுக்கும், சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். அப்ப இந்த குரு பயிற்சி உச்ச குருவாக 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரும்போது உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். தங்க நகைகள்லாம் இப்ப ஆபரண தங்கம் வாங்கவே முடியல, இனிமேனாவது வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உச்ச குரு உள்ள வரும்போது இன்னும் மென்மேலும் நகை விலை அப்படிங்கிறது உயர்வை உச்சகட்டத்தை தொடும். இது உண்மையான விஷயம். அடுத்த வருஷத்துக்குள்ள குரு பயிற்சி, இந்த உச்ச குரு வந்து அடுத்த வருடம் வரைக்கும் இருக்கும். 2027க்குள்ள 2 லட்சம் ரூபாய் வரலன்னா அது கண்டிப்பா வந்துடும். ஏன்னா உச்ச குரு உள்ள வரும்போது கண்டிப்பா வரும். அதனால சிறுக சிறுக அந்த குருவோடைய திருவருளால், குருவோடைய திருவருள் அப்படின்னா அது தங்கத்துக்கு இருக்கு. ஒரு சின்ன சின்ன வெள்ளியை வாங்கி அப்புறம் தங்கத்தை வாங்குங்க, அதுவும் உங்களுக்கு சேவிங்ஸா இருக்கும், உங்க வாழ்க்கைக்கு அது முக்கியமானதா இருக்கும்னு சொல்லி அந்த குரு அருளும் கிடைக்கும். குருக்கு ரொம்ப பிடிச்சது தங்க நகைகள், தங்க விஷயங்கள். அந்த தங்கம் ஒரு போட்டு தங்கனாலும் நம்ம வீட்டுல வச்சுக்கணும், இல்ல அணிய பெண்கள் வந்து தங்கத்தை அணியணும். அப்படிப்பட்ட அந்த உச்ச குரு உள்ள வராரு அப்படின்னா, அந்த பொதுவா குரு வந்தாலே நல்லது பண்ணுவாரு. உச்ச குரு உள்ள வந்தா மிகப்பெரிய கௌரவம், பட்ட பதவி சில பேருக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த குரு பயிற்சி பெரிய மைனஸ் எல்லாம் இல்ல, பிளஸ் தான். அதனால உச்ச குரு உள்ள வந்தாருன்னா நிறைய பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும், நிறைய பேருக்கு திருமணம் ஆகும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உயரிய கௌரவப்பட்ட பதவி கிடைக்கும். நிறைய பேருக்கு அது இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா கிடைக்கும். இந்த குரு பயிற்சி ஜூன் 2க்கு மேல் அந்த பக்கத்துல இருக்க சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் போது குருவோடைய திருவருள் கிடைக்கும். இந்த குரு எங்கெல்லாம் பாக்குறாரு, யார் யாருக்கெல்லாம் இந்த வருடம் 2026 ஜூன் 2க்கு மேல யார் யாருக்கெல்லாம் நல்லது பண்ண போறாரு, கண்டிப்பாக 5ஆம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடகம் தன்னுடைய 5, 7, 9 அப்படிங்கிற பார்வைக்கு ஒரு பலன் இருக்கு. குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். பொதுவாவே குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல ஒரு பலனை விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். பலன் அதிகம்னா தோஷம் இருக்கும், நிவர்த்தியாகும், புண்ணியங்கள் சேரும். அந்த கட்டம் வந்து மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும், நன்மை செய்யும். தீமை செய்யலாம், நன்மை அதிக அளவுல செய்யும். அப்படிங்கும் போது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தன்னுடைய பார்வை மூலமாக விருச்சகத்தையும் மகரத்தையும் மீனத்தையும் பார்க்கிறார்.
5, 7, 9 அப்படிங்கிற பார்வையில பாக்குற அப்படிங்கும்போது இந்த 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா காத்திருக்கு. டாப் மோஸ்ட் அந்த 3 மெம்பர்ஸ். சரி, அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டார்கெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பொதுவாகவே அவங்க ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அது எப்பேற்பட்ட கஷ்டங்கள், இடைஞ்சல்கள், துன்பங்கள் வந்தாலும் அது நடத்தி முடிச்சே ஆவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க தான் தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு அது வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட்டும் கூட. வாழ்க்கையில ஒருத்தர் பார்த்து முன்னேறணும் அப்படின்னா இவங்களோட கடினமான உழைப்பும் இவங்களுடைய கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி அந்த உழைப்பை கொடுப்பாங்க. அவங்களுக்கே உடம்பு சரியில்லைன்னா கூட அந்த உடம்பு சரிக்கோ இல்லையோ அதை பத்தி அவங்க கவலை எல்லாம் பட மாட்டாங்க. இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்த நடத்தி காமிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 8ஆம் இடத்துக்கு குரு என்ன பண்ண போறாரு? இந்த குரு பயிற்சியில 8ஆம் இடத்துல குரு வராரு, என்ன பண்ண போறாரு? ராசி அதிபதியே மறையறாருங்க மேடம். அது துர்ஸ்தானத்துல என்ன ஆக போதோ அப்படின்னு பயப்படுறது அப்படிங்கிறது இருக்கு. இப்பதான் 7.5 சனி முடிச்சு இப்பதான் கொஞ்சம் அப்படியே வரோம். அதுக்குள்ளேயும் அர்த்தாசிரம சனி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 8ல குரு வருது, நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு புலம்புலதான் இருக்கு. இப்பதான் ஒரு 7.5 முடிஞ்சு 1 வருஷம் தான் நல்லா இருந்தேன். 8.5 சனி மாதிரி 8.5 சனி மாதிரி காண்பிச்சு. அதுக்கப்புறம் 1 வருஷமும் 6 மாசமும் நல்லா இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அர்த்தாசிரம சனி வந்துச்சு. என்னங்க மேடம் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிற விஷயங்கள் நிறைய பேர் கன்சல்டேஷன் வரும்போது இதை கேட்கறாங்க. அப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 8ல வர குரு இந்த கெட்டது பண்ணுமா அப்படின்னு கேட்டா, சில துர்ஸ்தானங்களை குரு வரும்போது ஆயுள் பலம் கூடும், பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி உங்களுக்கு வர கெட்ட பேரு, அவமானங்கள் எல்லாம் கொஞ்சம் குறையும், சங்கடங்கள் குறையும். ஏதாவது தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்ற பர்சன்ஸ் வந்தாங்கன்னா இப்போ நீங்க அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. கெட்டது நடக்காம இருக்கிறது நல்லது. அப்ப 8ல குரு வரும்போது நீங்க பயப்பட தேவையில்லை. கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். என்ன 8ல குரு வரும்போது கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கறதுனால அது ஒரு படிப்பினைய கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 8ல துஸ்தானத்துக்கு குரு வர்றது அப்படின்றது ஆயுள் பலம் மட்டும் இல்ல, கணவனுடைய ஆயுள், விபத்து கண்டத்துல இருந்து தப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் ஜாதகத்திலே வந்து ஆயுள் பலத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஆயுள் கண்டம் இருக்கு, விபத்துக்கள் இருந்தாலும் சரியாகும் கூடிய நிலை. கெட்டது நடக்காம இருந்தாலும் மிகப்பெரிய நன்மை, அந்த நன்மையே இப்ப கொடுப்பாரு. சரி, 8ல குரு வராரு, ரைட்டுங்க. அப்ப எங்களுக்கு நல்லதே நடக்காதா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த பாயிண்ட். ஆனா இருக்கிற இடத்தை விட பாக்குற பார்வைக்குதான் குருக்கு பலன் அதிகம். அப்படிங்கிற அமைப்புல பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பாக்குறாரு. 5ஆம் வீட்டுல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில இருக்கக்கூடிய நஷ்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் சரியாகக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது இருக்கும். தொழில் எவ்வளவு நாள் நஷ்டம் வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த தொழில நல்லா நஷ்டம் வராத அளவுக்கு உங்களுக்கு கொண்டு போகும். இது வரைக்கும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நான் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், டென்ஷன் இதுதான் அதிகமா இருக்குன்னா இந்த காலகட்டத்துல ரொம்ப குறையும், நல்ல தூக்கம் வரும். மிகப்பெரிய நன்மை அது. இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ல இருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றும். அப்ப தூக்கம் நல்லா இருந்ததுன்னா அடுத்த நாள் பிரிஸ்கா வேலை பார்ப்பீங்க. ஒரு நாள் தூக்கம் இழந்துட்டீங்கன்னா 4 நாள் வேலை பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த பிரிஸ்க்னஸ் அப்படிங்கிறது இப்போ வரும், பிரைட்னஸ்ங்கிறது இப்போ வரும். சரி, வேற என்ன வரும்? வெளியூர், வெளிநாடு போய் படிக்கணும், வேலைக்கு போகணும், தொழில் எடுத்து நடத்தணும், அந்த இடத்துல பிசினஸை கொண்டு போகணும் அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரான டைம். அந்த மாதிரிலாம் நடத்துவீங்க, அதுல வெற்றியும் பெறுவீங்க. இந்த மாதிரி விஷயங்களே இருக்கும். நிறைய பேருக்கு பயம் போறதுக்கு, வெளியூரா வெளிநாடா போலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இது நல்ல காலம். 12ஆம் இடத்தை பாக்குறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக விசா கிடைக்கும். அங்கேயே சில பேர் சிட்டிசன் ஆவீங்க, ஃபாரினர்ஸ் எல்லாம். நல்ல யோக பிராப்தம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். தொழில ஒரு நிறைவான பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கறது அலங்கரிக்கும். அதே மாதிரி சரி, 7ஆம் பார்வையா என்ன பாக்குது அடுத்தது அப்படின்னா 2ஆம் வீட்டை பாக்குது. இப்ப 2ஆம் வீட்டை பார்த்தா என்ன நடக்கும்? தன குடும்பம் பாக்குற. அப்ப வீட்டுல இவ்வளவு நாள் பிரச்சனையா இருந்ததுன்னு சரியாகும், சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். குடும்பத்துல சொல்றதே கேட்கறது இல்லைங்க,
என் பிள்ளையே என் பேச்சை கேட்கறது இல்ல, என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்கறது இல்ல, என் ஹஸ்பண்ட் என் பேச்சை கேட்கறது இல்ல. அப்ப இப்ப அது சரியாகும். உங்க வாக்குக்குன்னு ஒரு தனி மரியாதை கொடுப்பாங்க. உங்க முகம் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், ஒரு டீசன்ட் லுக்ல வருவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி பொருளாதாரம் ரொம்ப அபரிவிதமா வரும், கையில காசு வந்துகிட்டே இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும், சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். வளகாப்பு, மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, எல்லா விசேஷமும் இப்ப நடக்கும் குடும்பத்துல. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். அது மாதிரி நிறைய குடும்ப அமைப்புகள் வரக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்கும். குடும்பம் ஒற்றுமையாகும், சந்தோஷமாகும், நிம்மதியாகும். அதே போதுமே தனம் பொருளாதாரம் இருக்கு, குடும்பம் நல்லா ஆகும், வாக்கு நல்லா இருக்கு. அப்படிங்கும் போது இவ்வளவு நாளா நீங்க பேசின வார்த்தையை கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனா இப்போ சொல்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய மரியாதை. பொதுவாவே தனுசு ராசிக்காரங்களுக்கு மரியாதைங்கிறது அதிகம். குரு வீடுங்கிறதுனால மரியாதை அதிகம். சொன்னா அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு அந்த சொசைட்டி ஏத்துக்கும். ஆனா இப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்களும் ஏத்துக்கும். அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வை கொடுக்கக்கூடியதாக இந்த பார்வையானது உங்களுக்கு சொல்லும். அடுத்தது 9ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பாக்குறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். சுகஸ்தானத்தை பாக்குறாரு. இப்ப சுகஸ்தானத்தை பாக்குறாருன்னா உங்களுக்கு சுகவாசியா இருக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம்னாலே சுகவாசி தான். ஏதாவது வீண் வம்பு வழக்கு ஏதாவது உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க, வம்பு வழக்கு இருக்கு அப்படின்னா கூட இந்த காலகட்டம் நீங்க தான் ஜெயிப்பீங்க. வண்டி வாங்குவீங்க, ஒரு பிராண்டடான திங்ஸ வாங்குவீங்க, BMW கார் வாங்குவீங்க, BMW வாங்குவீங்க, ஆடி கார் வாங்குவீங்க சில பேரு. அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் இந்த பிராண்டை வாங்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன், வாங்குவீங்க. வீடு வாசலை வாங்குவீங்க, லக்ஸுரியஸா பண்ணுவீங்க, வில்லாசா வாங்குவீங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். சில பேர் சின்னதா ஒரு வீடை கட்டணும் இப்ப நடத்துவீங்க, அது லக்ஸுரியஸா மாறும் வேற. அது மாதிரி 4ஆம் வீடு லட்சுமி கட்டாட்சம் உள்ள இடம். பிரபல யோகத்தை கொடுப்ப அந்த யூடியூபர் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப சூப்பரான டைம். யூடியூப் இன்ஃபுளுசர்ஸ்க்கெல்லாம் இப்போ சூப்பரான டைம். அதுவும் உங்களுக்கு நடக்கும். சந்தோஷமா இருக்க போறீங்க. இப்ப எல்லாமே உங்களுக்கு ட்ரெண்டிங் ஆகும். உங்க வீடியோஸ் எல்லாம் சினிமா துறையில இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் ஏற்படும். அதே மாதிரி வீட்டுல இருக்க பெண்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடும். நிறைய ஆடை ஆபரணங்கள்லாம் ஒரு ஹைஃபையான விஷயமா பண்ணுவீங்க. சந்தோஷம் அடைவீங்க. பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். இதெல்லாம் நடக்கிறது இல்லாம ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிராப்தம் ஏற்படும். நல்லா வாங்குறது விற்கிறது, வீடு மனை வாங்குறது விற்கிறது எல்லாம் சூப்பரா உங்களுக்கு நடக்கும். இந்த தனுசு ராசிக்காரங்க குரு ஹோரையில வியாழக்கிழமையானா தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேத்துங்க. நெய் விளக்கு 2 விளக்கு ஏத்தனா போதும், இல்ல 3 விளக்கு இல்ல 5 விளக்கு அப்படி ஏத்தலாம். எப்படி வசதி இருக்கோ அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. தனுசு ராசிக்காரங்களுக்கு யோக திசை நடக்குதா அவயோக திசை நடக்குதான்னு பாருங்க. யோக திசையா நடந்தா இந்த பலன் மும்மடங்கு நல்லா இருக்கும். அவயோக திசை நடந்துட்டு இருந்தாதான் சிரமம். அது இருக்கா இல்லையாங்கிறது ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்க ஜாதகம் முழுக்க பார்த்து அக்யூரேட்டா சொல்லிடுவோம். அதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். நமோ நாராயணா. நன்றி.